வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பர்வதமலை. பர்வதமலை பொதுவாகவே சிவன் பக்தர்கள் பலருமே கேள்விப்பட்ட ஒரு பெயர்னே சொல்லலாம். சென்று வந்த இடமாகவும் இருக்கும். இதை தாண்டி அந்த ஊர்ல இருக்க மக்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த பர்வத மலையினுடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால வீடியோல எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவன் பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்யவே ஆசைப்படுவாங்க. அது அவர்களுக்கு மட்டுமே இல்லை. ட்ரெக்கிங் மலை எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் வட்டத்தில் கடலடியிலிருந்து தென்மகா தேவமங்கலம் எனும் கிராமத்தில் ஒட்டி 5500 ஏக்கர் பரப்பளவில் 4560 அடி சதுரம் உயரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை என்றாலே நமக்கு அண்ணாமலையார் கோயில் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அங்கே பர்வதமலையும் இருக்குதுன்னு பலருக்கு தெரியாமலே இருக்கு. இந்த மலையில் மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் இருக்குது. மலைக்கு செல்ல 700 அடிக்கு செங்குத்தாக கடற்பாறை படி ஏற வேணுமா. தாண்டவாள படியும் ஏணி படிகளும் இருக்குது. பௌர்ணமி மற்றும் சாதாரண நாட்களிலும் பக்தர்கள் மலைக்கு சென்று தங்கி சாமியை தரிசனம் செய்து வராங்க. சில கூட மலையினுடைய கீழ்ப்பகுதி முதல் உச்சி வரையில இரவில் இறைவனுடைய ஒளி வழி காட்டுதுன்னு சொல்லப்படுது. சித்தர்கள் வாழும் மலையான இதுல பல பேருக்கு சித்தர்களின் காட்சி கொடுத்துருக்காங்க. வட மாநிலங்களை செய்வது போலவே இங்கும் அவரவரே இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பெரிய பாக்கியத்தை பெறுவாங்க. இந்த பர்வத மலையில ஒரு முறை தரிசித்தாலே பூமியில் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கு தரிசித்த பலனை நம்ம பெற முடியும். பர்வத மலையில தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தால் 365 நாட்கள் பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மலையில மொத்தம் 7 சடைப்பிரிவுகளை கொண்டதாகவும் 3000 அடி உயரமுள்ள செங்குத்தான கடற்பறை பாடி தண்டவாளப்படியும் ஏணிப்படியும் ஆகாய படிகளை கொண்ட அதிசய மலை தான் இந்த பர்வதமலை. இந்த மலையில நூற்றுக்கணக்கான குகைகளும் சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுது. இத்தலத்தில் உள்ள சிவனை கருவறையிலிருந்து கோயிலை சுற்றி நறுமண மலர்கள் வசனை நுகரலாம். அம்மனுடைய அழகு வேறெங்கும் காண முடியாத அளவுக்கு அழகாக காட்சியளிக்கிறார். அம்மனுடைய கன்னத்துல ஜோதி ஒளியை காணலாம். அம்மனுடைய கருவறையில பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போல இருக்குமா. மலையினுடைய உச்சில ராட்சத திரிசூலம் உள்ளது. தலைக்கு மேலே மேகம் தவழ்ந்து போவதை போல காணலாம். பௌர்ணமி பூஜை நாட்களை சிறப்பாக நடக்குமா இத்தலத்துல. தேவமலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை மலை, வெள்ளியங்கிரி மலை, சதுரகிரி மலை என புகழ்பெற்ற சித்தர்கள் மலைகளை போன்றவே பர்வதமலையும் சித்தர்களின் புகழ்பெற்ற மலையாகவும் சொல்லப்படுது. திருவண்ணாமலையில போலூர் செங்கத்தில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மலை அமைந்துள்ளது. பர்வதம் என்றால் மலை என பொருள்படும். பர்வதமலை என்றாலே மலைகளுக்கெல்லாம் மலை, மலைகளின் அரசனும் சொல்லப்படுது. பர்வதமலைக்கு நவீரமலை, தெல்காயிலம், திருச்சூலம், சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை என வேறு பெயர்களை குறிப்பிடுறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஊர்களை பற்றியும் அப்பகுதி மக்களை பற்றியும் குறிப்பிடும் ஒரே ஒரு சங்க நூல் மலைப்படுகடான்னு சொல்லப்படும். 10 பாட்டின் இறுதியாக அமைந்துள்ள மலைப்படுகடாத்தில் நன்னஞ்செய் நன்னன் என குறுநில மன்னனை பற்றி பெருங்கௌசிகனார் பாடியிருப்பாங்க. இந்நூலில் குறிப்பிடப்படும் நவீரமலை என்பது தற்போது பர்வதமலையாக அழைக்கப்படுது. நவீரன் என்றாலே மலை, மூங்கில் செழித்து வளரும் மலை என குறிப்பிடப்படும். இந்நூலில் சிவனை கரியுண்டி கடவுள்னு சொல்லப்படுது. மலை கோயிலுக்கு செல்ல தென்மகா தேவமங்கலம் வழியே கடலடி வழியே 2 வழிகள் இருக்குதான். எந்த வழியில சென்றாலும் பாதி மலையில் 2ம் ஒன்றாக இணைந்துன்னு சொல்லப்படும். தென்மகா தேவமங்கலத்திலிருந்து செல்லும் போது சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு நடந்து மலையடிவாரத்தை அடையலாமா. இம்மலைக்கு செல்வோர் வழியில பச்சையம்மன் ஆலயத்தையும் சப்த முனிகளையும் வணங்கி மலையடிவாரத்தில் உள்ள வீரபத்திர ஆலயத்தை வணங்கி மலையேற தொடங்கணுமா. மலையேறும் வழியில ஓரளவிற்கே வசதியான வழிகள் அமைந்திருக்கும். பாதி மலையை அடைந்தது இங்கு கடலடியிலிருந்து வரும் பாதியும் தென்மகா தென்மங்கலத்திலிருந்து செல்லும் பாதியும் ஒன்றாக இணைந்துவிடும். மேல் நோக்கி செல்லும் பகுதி நெட்டாக காணப்படுவதால் குமரி நெட்டன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இயற்கையாய் அமைந்த சுனை நீர் ஒன்று உள்ளது. நீர் எடுப்பதற்கு கீழே செல்ல படிக்கட்டுகளும் அமைச்சிருக்காங்க. இதற்கு அடுத்து உள்ளது கடற்பறை நெட்டு. இம்மலையின சிறப்பம்சமாக விளக்குவதே இந்த கடற்பறை நெட்டுன்னு சொல்லலாம். ஆழமான பள்ளத்தாக்கத்துக்கு மேலே அமைந்துள்ள பாறை பாதையை கடக்க இந்த கடற்பறை நெட்டு வழியாக ஏறி செல்ல வேணும். இந்த கடற்பறை நெட்டை ஏறிய உடனே அதற்கு அப்பால் 2 பெரிய பாறைகள் காணப்படுமா. அதில் ஒன்றில் சிவன் உடனுறவு பிரமாரம்பிகை கோயிலும், இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கம் சிலைகளுக்கு பக்தர்களை நீராடி அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யலாமா.
இல்லாமல் இந்த கோயிலில் வள்ளி தெய்வானை உடலுருவை முருகனும் உள்ளாங்களாம். இயற்கையான சூழலில் சுமார் 4560 அடி உயர மலையில் காணப்படும் இயற்கை காட்சிகளுக்காகவும் மூலிகை காற்றை சுவாசிக்கவும் தற்போது அதிக அளவில் பக்தர்கள் இந்த பர்வதமலைக்கு தரிசனம்க்காக வருவாங்க. இம்மலைக்கு வார வருடத்தில் அனைத்து நாட்களுமே உகந்த நாட்கள்னு சொல்லலாம். முழு நிலவன்று மலையேறுவது சிறப்பாக சொல்லப்படுது. மாலை வேளையில் மலையேற தொடங்கி இரவில் மலைக்கு வந்து இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலையில் மலையிலிருந்து இறங்கி விடுவது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க. மலையேறுபவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு நீர் போன்றவற்றை எடுத்து செல்வது வழக்கமாக இருக்குது. மலைப்பாதை வழியே துணையாக நாய்களும் வருவதாம். இந்த நாய்கள் இந்த மலையில் வாழும் சித்தர்களும் சொல்லப்படுது. அடியும் வழியில ஒரு சிறிய கோட்டையும் இருக்குதாம். கோட்டையின் வாயிலாக பாலடைந்த கால்படமும் ஒன்று உள்ளது. இம்மண்டபத்துல பாதி மண்டபம் எனமோ சொல்லப்படுது. நன்னன் என்ற குறுநில மன்னன் கட்டியது எனமோ. சுமார் 5 அடி அகலத்துல கட்டப்பட்ட கோட்டையின் சுவர்கள் இன்றும் நல்ல நிலையில இருக்குதாம். வீட்டின் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைப்பதற்கான அடிச்சுவர்களும் உள்ளதாம். மழை நீரை சேமித்து வைக்கும் விதமாக சிறிய குளமும் அமைந்துள்ளது. இவரை அம்பிகை சிவனாரிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. பூவுலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஒரு சேர அறமும் பொருளும் இன்பம் வீடு பேர் என நாங்கையும் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவபெருமான் எந்த தலத்தை கூறியிருக்கான்னா இந்த பர்வதமலை தான். உலக மக்களின் நலனுக்காக தேவி தவமுயற்சி இந்த மலையை அன்னை பார்வதியின் திருப்பெயரை கொண்டு பர்வதமலை என சொல்லியிருக்காங்க. மலையை சுற்றி இருக்கும் சிவத்தலங்களுக்கு மிக முக்கியமான தலம் சொல்லனா பர்வதமலை சிவத்தலம் தான். சுமார் 4500 அடி உயரத்துல செங்குத்தான பாறையின் உச்சியில அமைஞ்சிருக்கு. சுவாமியினுடைய திருப்பெயர் பார்த்தோம்னா மல்லிகார்ஜுனராம். அம்பிகையை திருநாமம் பிரமராம்பிகை தேவின்னு சொல்றாங்க. அன்னை பார்வதியை தவமுயற்சியதன் காரணமாகவே இந்த மலைக்கு பர்வதமலை எனவும் பெயர் பெற்றதாம். பெருமாளுக்கும் பிரம்மதேவருக்கும் கர்வம் ஏற்பட்டது. அவர்களுடைய கர்வத்தை அடக்க சிறுகுலம் கொண்ட சிவபெருமானும் விஸ்வரூப ஜோதி வடிவமாக தோன்றி வந்தபோது கையிலிருந்து தம்முடைய முதல் அடியை வைத்த மலைதான் பர்வதமலை. பர்வதமலையை சற்றே கீழிறங்க அடுத்த அடியாய் திருவண்ணாமலையை வைத்ததாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த கோயில பர்வதமலையின் அண்ணாமலையாரின் திருவடிகளை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றன. அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கண்டு வந்தபோது அதன் ஒரு பகுதி கீழே விழுந்து உருவானதாம் பர்வதமலை என்று சொல்றாங்க. சஞ்சீவி மலை என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டதுதான் பர்வதமலை. மல்லிகார்ஜுனரை வழிபட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களா மலையேற்றம் மேற்கொள்றாங்க. இந்த மலை பகுதியில அற்புதமான மூலிகைகள் பல இருப்பதா சொல்லப்படுது. சித்தர் பெருமாக்கள் வாழ்ந்த குகைகளிலும் காணப்படுகின்றன. அந்த குகையில இப்போதும் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மூலிகை காற்றை சுவாசித்து சிவபெருமானின் அருளை பெறுவதற்கேற்ப பல்வேறு சிரமங்களை கடந்து மலையேற வேண்டும். பாறைகளால் ஆன படியும் தண்டவாளப்படியும் ஏணிப்படி ஆகாயப்படி கரடு முரடான பாறைகள் என சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலையேற வேண்டுமா. மலையேறும்போது செங்குத்து பாறை பாலடைந்த கோட்டையின் சுவர்களும் இருபுறம் காணப்படும் பாதாள பள்ளத்தாக்கு ஆகியவற்றை காணும்போது நமக்கு அச்ச உணவு ஏற்பட்டாலும் மல்லிகார்ஜுனரை தியானித்து அச்சம் மறைந்து மல்லிகார்ஜுனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டுவிடும். பசுமையான பள்ளத்தாக்கம் சாரல் பொழிந்தபடியே நம்மை தழுவும் செல்லும் மேகங்களும் என மிக ரம்மியமான அனுபவமாக இருக்கும். மலையின் உயரமான ஒற்றை பெரும்பாறையில் அமைந்திருக்குது. மல்லிகார்ஜுனை கோயிலுக்கு அருகில் ஒரு மடம் இருக்குது. அங்கிருந்து சாது ஒருவர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவதுடன் அன்னதானமும் செய்து வருகிறார். குடும்பத்திற்கு சுவையான தண்ணீரும் கொடுத்து வருகிறார். இதனால் வேறு எங்கு இடத்திலும் தண்ணீர் குடிக்க முடியாது. கதவுகள் இல்லாத இந்த கோயிலுக்கு என்று அர்ச்சகர்களும் கிடையாது. கோயிலுக்குள்ள சென்றதுமே நாம் முதலில் விநாயகர், வள்ளி, தெய்வானை சமேத முருகனும் வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி ஆகியோரை தரிசிக்கலாம். இறைவன் மல்லிகார்ஜுனுக்கு அம்பிகை பிரம்மாம்பிகை தேவிக்கும் தனித்தனி சன்னதிகளும் தரிசனம் தருகிறார்கள். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கள் கைகளாலே ஆராதனை செய்து ஆனந்தம் அடைவாங்க. மல்லிகார்ஜுனரை வழிபட்டால் காசி விஸ்வநாதரை வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும். கோயில்ல 18 சித்தர்களும் சிவபெருமானை வணங்கி நிலையும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. சித்தர்கள் சூட்சும வடிவத்துல அனுதினமும் சிவபெருமானை வழிபடுவதாக சொல்லப்படுது. மல்லிகார்ஜுனரை வழிபட்டா சித்தர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். மலையேறும் பக்தர்களுக்கு சித்தர்களை நாய் வடிவில் வழிகாட்டி அழைத்து செல்வதாகவும் சொல்லப்படுது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரவுல மலையேறி கோயிலில் தங்கியிருந்து மல்லிகார்ஜுனை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும், நினைத்த காரியங்களும் நிறைவேறும் என நம்பப்படுது.
மலையேறி இறைவனை தரிசித்து முடிந்ததும் மனதுக்குள் அமைதியும் உடலுக்கு உற்சாகம் கிடைப்பதை அனுபவபூர்வமாக உணர வைக்கும் அற்புதமான தலம் தான் இது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.